வெயிட் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. டே 2 ஆஃப் மை 30 டேஸ் சேலஞ்ச். நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு ஹோப் இருந்துச்சு, ஒரு நாள் கண்டிப்பாக சேஞ்ச் வரும்னு. நேற்று ஒரு வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டில் 4 வியூஸ் 6 வியூஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சீரியஸ்லி கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. நான் பண்ணுறது கரெக்டாக, கண்டினியூ பண்ணால் வர்த்தா, யாராவது வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்களா, இப்படி ரொம்ப யோசித்தேன். ஆனால் நைட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஒரு குட்டி பையன் சூப்பர் சிஸ் லிட்டில் ப்ரோ சப்போர்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தான். அந்த ஒரே சென்டென்ஸ் எனக்கு செம்ம ஹாப்பினஸை கொடுத்துச்சு. பிகாஸ் ஒரு அன்னோன் பர்சன் டைம் எடுத்து என் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்மால் கமெண்ட் தான், ஆனால் க்ரியேட்டராக இருக்க எனக்கு அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். எனக்கு இப்போ 14 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஆனாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த 14 பேர் என்னை ஜென்யூனாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம வீடியோவே டைம் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு. லைஃப்பில் எல்லாருக்கும் பிகினிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான். ஃபஸ்ட்டில் எல்லாருக்கும் சக்ஸஸ் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டா ரிசல்ட்டு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, லோவாக ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் கிவ் அப் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் ஸ்மால் சப்போர்ட் தான் கிவ் அப் பண்ண விடாமல் கீப் கோயிங்னு சொல்லுது. இந்த 30 டேஸ் சேலஞ்சில் நான் டெய்லி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என் ஜேர்னி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷன். டே 3 வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.